ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் குருமா. இது ஒயிட் குருமா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ப்ரெஷர் குக்கரை ஒரு 100 மில்லி எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். அதாவது கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்குல்ல, அது நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஒரு 4 ஏலக்காய், 4 பட்டை, 4 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு இதோட வாசனை வந்து எண்ணெயில் கலக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொரிய விடணும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பிரிஞ்சி இலைகள் 2 ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நார்மல் நம்ம எப்போவுமே சாப்பிட்ற குருமாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னா நம்ம அந்த ரெட் மசாலா யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறமா இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி ரெடியாக இருக்குது. வெங்காயம் வந்து 2 இந்த மாதிரி டைஸ் பண்ணது, ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து இந்த பச்சை மிளகாய் அண்ட் பெப்பர் தான் மெயினாக ஸ்பைசஸ் இருக்கும். காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர்லாம் போட மாட்டோம். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்க விடணும். இந்த குருமா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா விதமான டிஃபன் ஐட்டமுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஆப்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம மஷ்ரூம் மெயினாக ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் இதில் அதர் வெஜிடபிள்ஸும் இருக்குது. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌனாக இருக்குது. ஆனால் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபி தான். ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஒயிட் குருமா வைக்கிறாங்க, பரோட்டாக்கு, இடியாப்பத்துக்குலாம் வைக்கிறாங்க. அது வந்து இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிங்கன்னா இது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நல்ல கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி இலைகள் நல்லா க்ளீன் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் 8 to 10, இது வந்து எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து உங்களுடைய ஆப்ஷன். இந்த மாதிரி 2ஆக கீறிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து இந்த குருமாவுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதோட வாசனையும் வந்துட்டு அந்த மற்ற இருக்கிற மசாலாவோட நல்லா சேரணும். அது நம்ம நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி, இதுக்கு தக்காளி கூட நிறைய தேவைப்படாது. ஸோ 2 டொமேட்டோ போதும். ரொம்ப பொடிசாக நறுக்கிருக்க தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தால் போதும். அதையும் இப்போ சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வதக்கும்போது நல்ல ஒரு அரோமாவாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அரோமாவாக இருக்குது. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மஷ்ரூம் தான் மெயின்னு சொன்னதால மஷ்ரூம் நிறைய போடுறோம். பொட்டேட்டோஸ் வந்து ஒரு 200 கிராம் பொட்டேட்டோஸ். இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி 2ஆ 4ஆ கட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் குக் ஆனதுக்கப்புறமும் அந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து இருக்கும். ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா அது வந்து அப்படி மசிஞ்சு போயிடும். நம்ம காலிஃப்ளவர் 200 கிராம். அதே மாதிரி தான் காலிஃப்ளவர் ரொம்ப குட்டி குட்டியாக போடக்கூடாது. கொஞ்சம் அந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி போடணும். கேரட் ஒரு 100 கிராம். அதே மாதிரி இது ரொம்ப சத்தான குருமாவும் கூட. ஏன்னா இதில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸுமே கலந்துருக்கு. இது ஒரு கப் வச்சு நம்ம சைடில் சாப்பிட்டாலே போதும், எல்லா சத்துமே கிடச்சிரும். கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அதே மாதிரி நம்ம இந்த ரெசிபி வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆகிடும். வந்து ஒயிட் பெப்பர் பவுடர், இன்கேஸ் அது உங்களுக்கு இல்லைனா நீங்கள் நார்மல் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு, இப்போ நம்ம லாஸ்ட்டாக தான் மஷ்ரூம் ஆட் பண்ணுறோம். ஏன்னா மஷ்ரூம் வந்து ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அது மட்டும் இல்லாமல் அது டக்குன்னு குக் ஆகிற வெஜிடபிள், ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி மஷ்ரூம் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப குட்டியெல்லாம் கட் பண்ணக்கூடாது. ஒரு மஷ்ரூமை ஜஸ்ட் 2ஆக கட் பண்ணுற மாதிரி போடணும். அப்போ தான் வந்து குக் ஆனாலுமே வந்து நம்ம வாய்க்கு வரும், இல்லைன்னா வந்து ரொம்ப அது கரைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணலை. ஸோ வந்து இந்த நெஞ்செரிச்சல் அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது. பச்சை பட்டாணி வந்து ஒரு 50 to 100 கிராம், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சீசன் டைமில் கிடச்சிதுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கிடைக்கலனா கூட இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இந்த ரெட் சில்லி பவுடர் அந்த மசாலா பவுடர் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நெஞ்சு எரியும். இது வந்து நெஞ்சு எரியாது. திக் கர்ட் ஒரு 200 ml ஆட் பண்ணிக்கணும். இந்த கர்ட் தான் வந்து ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த குருமா வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்கும். தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஒரு 500 ml 500 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பவும் ஆட் பண்ணிட வேணாம், ஏன்னா வந்து நம்ம குக் ஆகும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட தண்ணி விடும். இப்போ நம்மளோட குருமா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடிட்டு விசில் போட்டுற வேண்டியது தான். ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஒரு 2 விசில் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா குருமா வந்து இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் அப்படியே தெரியுது பாருங்கள். எதுவுமே அந்த மஷ்ரூம் வந்து கரையாமல் அப்படியே இருக்குது, ஏன்னா நம்ம பெருசாக கட் பண்ணி போட்டதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ வந்து அது பார்க்கவே அழகாக இருக்குது. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோங்கிறது தெரியுது. அதே நேரத்தில் இது குக்கும் ஆகிருக்கும். இப்போ ஒரு 200 கிராம் வந்து கோகோனட் அண்ட் கேஷ்யூ பேஸ்ட்டு, தேங்காவும் முந்திரி வச்சு அரைச்சது 200 கிராம். இது போட்டால் தான் வந்து திக்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல பாயில் ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க இந்த மசாலா, கேஷ்யூ பேஸ்ட்டு, கோகோனட்டு, கர்டு எல்லாமே இந்த வெஜிடபிளோட நல்லா சோக் ஆகி நல்லா இதுவாகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற குருமா, அதே நேரத்தில் வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம ஒரு பவுல் சாப்பிட்டாலே போதும், எல்லா வெஜிடபிள் சத்துமே கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாசனையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மைல்டாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எதோட வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். Have a great day. Thank you.